வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த முன்னாள் காவல்துறை மா அதிபர் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 2025 உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. வவுனியாவில் மகளை வன்புணர்வு செய்த தந்தை கருணை காட்டாமல் அதிகபட்ச தண்டனை கொடுத்த நீதிபதி. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. போலீஸ் திணைக்களத்திற்கு விரைவில் 100 போலீஸ் அதிகாரிகள் நியமனம். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அல்ல, வெளிவந்திருக்கும் திடுக்கிடும் தகவல்கள். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்க உள்ள நல்ல செய்தி. ரணிலின் அரசியல் தந்திரம், இளைஞர்களிடம் ரணில் விடுத்த கோரிக்கை. குப்பை அகற்றும் வாகனத்தில் அன்னதான பொருட்கள், மட்டக்களப்பு மாநகர சபைக்கு இபிடிபி கடும் கண்டனம். 6 தமிழ் தரப்புகளின் ஐக்கியத்தால் சாதகம், வரவேற்ற நீதியரசர் விக்னேஸ்வரன். நிலக்கரி ஊழலினால் 8400 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நட்டம். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் புதிய செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். ராஜபக்சர்களுக்கு மிக நெருக்கமான முன்னாள் காவல்துறை மா அதிபர் மர்மமான முறையில் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். அத்துரகிரியவில் உள்ள அவரது வீட்டில் அவரது சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை காவல்துறையில் பணியாற்றிய விக்ரமரத்ன இலங்கையின் 35வது காவல்துறை மா அதிபராக பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. 2025 உயர்தர பயிற்சிகளுக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு ஊழியர் நம்பிக்கை நிதிய சபை முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி குறித்த மாணவர்களுக்கான நிபுண சபைய நிதி உதவி திட்டத்திற்கு விண்ணப்பங்களை கோருவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் அக்டோபர் 30ஆம் தேதியோடு முடிவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிதியுதவி திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியுடைய மாணவர்கள் தமது விண்ணப்பங்களை இணையவழியில் மாத்திரம் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் மகளை வன்புணர்வு செய்த தந்தை கருணை காட்டாமல் அதிகபட்ச தண்டனை கொடுத்த நீதிபதி. 14 வயது சிறுமியான தனது மகளை தவறான முறைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தை குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 45 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மொத்தமாக 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தவும் உத்தரவிட்டார். வவுனியா கனகராயங்குளம் பகுதியில் தனது 14 வயது மகளை 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பலமுறை தவறான முறைக்கு உட்படுத்தியதாக 47 வயதுடைய தந்தை மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இக்குறித்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தையை காவல்துறையினர் கைது செய்து வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை தொடர்ந்து சட்டமா அதிபர் திணைக்களம் 2022ஆம் ஆண்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. வழக்கு விசாரணைகளின் போது எதிரிக்கு எதிராக சுமத்தப்பட்ட 4 வன்புணர்வு குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து 2 தனித்தனி வழக்குகளில் நிரூபிக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளுக்காக மொத்தம் 45 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட சிக்கல்களை விரைந்து தீர்த்து அதனை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு மாவட்ட மட்ட சுற்றுலா திட்டங்களை விரைவுபடுத்த நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக மாவட்ட செயலாளர்களிடம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிரியா, கலைவெல, திருகோணமலை ஆகிய பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்களை சம்பந்தப்பட்ட துறைகள் இணைந்து ஒரு பொதுவான திட்டத்தின் கீழ் செயற்படுத்த பணிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நடைமுறை தாமதங்களை தவிர்க்க ஜனவரி முதல் வாரத்திலேயே கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு நிதியமைச்சின் புதிய திட்டத்தை பின்பற்றி கூறப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டளவில் சுற்றுலாத்துறைக்கு தேவைப்படும் 8 லட்சம் மனிதவள தேவையை பூர்த்தி செய்ய ஹோட்டல் பாடசாலை பயிற்சிகளை விரிவுபடுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தூதரக சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் ஆசிய ஒளிபரப்பாளர்களின் மாநாடு உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
போலீஸ் திணைக்களத்திற்கு விரைவில் 100 போலீஸ் அதிகாரிகள் நியமனம். இலங்கை போலீஸ் திணைக்களத்திற்கு மிக விரைவில் 100 சப் இன்ஸ்பெக்டர்கள் நியமிக்கப்பட உள்ள நிலையில் அவர்களுக்கான பயிற்சிகள் நிறைவடையும் கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சப் இன்ஸ்பெக்டர்களை தெரிவு செய்வதற்கான ஆரம்பகட்ட நடைமுறையின் போது 19 பேருக்கு சட்டவிரோதமாக மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2024 தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பேரில் 19 பேர் அவ்வாறு சட்டவிரோதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் மறுதேர்வு முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே தற்போது பயிற்சியை நிறைவு செய்யும் கட்டத்தில் உள்ளனர். இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் அமைந்துள்ள போலீஸ் பயிற்சி கல்லூரிகளில் அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அல்ல, வெளிவந்திருக்கும் திடுக்கிடும் தகவல்கள். நீர்கொழும்பு சிறை கலவரத்தில் உயிரிழந்த 21 கைதிகளும் தண்டனை பெற்ற கைதிகளின்றி ஊடகங்களாலும் அரசாங்க தரப்பாலும் தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டனர். ஆனால் உயிரிழந்த 21 பேரும் சந்தேக நபர்கள் ஆவர். அதாவது உயிரிழந்த அதிகாரிகளை தவிர ஏனைய 21 பேரும் சந்தேக நபர்கள் என தென்னிலங்கை ஆங்கில பத்திரிகையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமீந்தர பெர்டினெண்டோ கண்டுபிடித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் குறிப்பிட்டுள்ளார். கைதிகளுக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருக்க வேண்டும். ஆனாலும் கைதிகள் என்ற வரையறைக்குள் தடுத்து வைத்திருக்கப்படுபவர்கள் அடங்குகிறார்கள். ஆனால் அரசாங்கம் இவர்களை சந்தேக நபர்கள் என்று ஏன் சொல்லவில்லை? இவர்கள் சந்தேக நபர்களா அல்லது தண்டனை கைதிகளா என்பது தொடர்பில் சிறைச்சாலை ஆவணங்களில் குறிப்பெடுக்கப்படும். ஆனால் எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை. சிறைச்சாலை திணைக்களத்தில் இருந்து கிடைத்த விசேட தகவல்கள் மூலம் நாம் இதை உறுதிப்படுத்திக் கொண்டோம். சந்தேக நபர் என்பவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் அல்ல. நீதிமன்ற விசாரணை செயல்முறையின் மூலம் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றம் செய்யாத ஒரு நிரபராதியாகவே கருதப்படுவார். அதேபோல காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் சந்தேக நபர்கள்தான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்க உள்ள நல்ல செய்தி. இலங்கையின் ஏற்றுமதிக்கான அமெரிக்காவின் வரி சலுகைகள் தொடர்பாக எதிர்காலத்தில் அமெரிக்காவிடமிருந்து நல்லதொரு செய்தி கிடைக்க உள்ளதாக அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வரி சலுகைகளை மேலும் குறைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் அமெரிக்க ஜனாதிபதி சில நாட்களுக்கு முன்னர் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இலங்கை மக்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரும் நிவாரணம் கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தான் தூதுவர் பதவியில் இருந்து விலகி மீண்டும் இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவித்த அவர், அவ்வாறு நாட்டிற்கு திரும்பினாலும் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு இல்லை என மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தாய்நாடு திரும்பிய பின்னரும் தாய்நாட்டிற்காக பணியாற்றுவதற்காகவும் அந்த சேவை ஒருபோதும் நிறுத்தப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் எந்தவொரு அரசியல் கட்சியுடனும் இணைந்து கொள்ள எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலில் கொலிபறிக்கும் தந்திரம், இளைஞர்களிடம் ரணில் விடுத்த கோரிக்கை. அரசியலில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் இடம்பெற்ற ஜென்சி தலைமுறையுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் என்பது ஒரு கடினமான பயணம். சிலர் வீழ்ந்து விடுகிறார்கள், சிலர் விலகி விடுகிறார்கள். 1977 ஆண்டில் ஜே.ஆர். ஜெயவர்தனவின் அரசாங்கத்தில் எங்களுடன் இருந்த சிலர் அரசியலை விட்டு விலகி வணிக மற்றும் சட்டத்துறைகளுக்கு சென்றனர். அரசியலுக்கு அர்ப்பணிப்பு அவசியம். அர்ப்பணிப்பு இல்லை என்றால் எந்த ஒரு அர்த்த சாஸ்திரத்தையும், அரசியல் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தந்திரோபாயங்களையும் கற்று பயனில்லை. களத்தில் இறங்கி வேலை செய்பவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்போம். அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அங்கு இளைஞர் ஒருவர், நீங்கள் பின்பற்றுவது கௌடில்யரையா சந்திரகுப்தரையா அல்லது இருவரையுமா என கேட்ட கேள்விக்கு நான் ரணில் விக்ரமசிங்கவாகவே இருக்கிறேன் என அவர் பதிலளித்தார். கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரத்தை படிப்பதும் சந்திரகுப்தர் மற்றும் மாக்கியவெல்லி போன்ற ஆளுமைகளின் தத்துவங்களை கற்றுக்கொள்வதும் அரசியலுக்கு முக்கியமானது என அவர் தெரிவித்தார். குப்பை அகற்றும் வாகனத்தில் அன்னதான பொருட்கள். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு இபிடிபி கடும் கண்டனம். கதிர்காமம் புனித பாத யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்களுக்கான அன்னதான உணவுப் பொருட்களை மட்டக்களப்பு மாநகர சபையின் குப்பை அகற்றும் உளவு இயந்திரத்தின் பெட்டியில் எடுத்துச் சென்று உணவு சமைத்து வழங்கிய சம்பவம் இந்து மக்களையும் அவர்களின் மத உணர்வுகளையும் அவமதிக்கும் மிக மோசமான செயல் என இபிடிபி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனி சில ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கதிர்காமம் நோக்கி பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான பொருட்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் வழக்கமான குப்பை மற்றும் திண்மக் கழிவுகளை அகற்ற பயன்படுத்தப்படும் உளவு இயந்திரத்தின் பெட்டியில் ஏற்றிச் செல்லப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார்.
இந்த நடவடிக்கை புனித யாத்திரையில் ஈடுபடும் இந்து பக்தர்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் செயலாக இருப்பதாகவும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கும் உணவகங்களுக்கும் அச்சுறுத்தும் அதிகாரிகளே இவ்வாறு செயற்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் தெரிவித்தார். 6 தமிழ் தரப்புகளின் ஐக்கியத்தால் சாதகம் வரவேற்ற நீதியரசர் விக்னேஸ்வரன். தமிழ் பேசும் 6 அரசியல் தரப்புகள் ஒன்றிணைவது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான அறிகுறியாகும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். சிங்கள மொழி பேசும் கட்சிகளிடமிருந்து தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் கிடைக்காது என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் எதிர்காலம் குறித்து அவதானம் செலுத்தியே அந்த கட்சிகளின் தலைவர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர். தற்போதைய அரசின் செயற்பாடுகள் குறித்து வடக்கு கிழக்கு மக்கள் திருப்தியடையவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதற்கான காரணமாக அந்த மக்களின் தனியார் நிலங்களை ராணுவத்தினர் தொடர்ந்து தம்வசம் வைத்துள்ளமையை சுட்டிக்காட்டினார். சில நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவற்றின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை ராணுவத்தினர் பெற்றுக் கொள்கிறார்கள் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தினார். இவ்வாறான காரணங்களால் தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் தமிழ் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசும் தமிழ் மக்களை 2ஆம் தர பிரஜைகள் போலவே நடத்துகிறது என்றும் அவர்களுக்கு சம உரிமைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சி.வி. விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்தார். நிலக்கரி ஊழலால் இலங்கை சந்தித்துள்ள மிகப்பெரிய நட்டம். நிலக்கரி ஊழலினால் நாட்டிற்கு 8400 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதில் இடம்பெற்ற முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்த பாரிய ஊழல் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. 11 போலி அறிக்கைகள் மற்றும் தர மோசடி நிலக்கரி ஏற்றப்பட்ட வெளிநாட்டு துறைமுகங்களிடமிருந்து வழங்கப்பட்ட தர பரிசோதனை அறிக்கைகளில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. நிலக்கரி தரம் வாய்ந்தது என தெரிவித்து சமர்ப்பிக்கப்பட்ட 15 அறிக்கைகளில் 11 அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட துறைமுக அதிகாரிகள் தங்களுடையவை அல்ல என நிராகரித்துள்ளனர். இதன் மூலம் தரம் குறைந்த நிலக்கரியை தரம் கூட்டியதாக காட்டி இலங்கைக்கு அனுப்புவதற்காக யாரோ ஒரு தரப்பினர் இந்த போலி அறிக்கைகளை தயாரித்துள்ளமை குறித்து பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்ததன் காரணமாக முதல் 9 கப்பல்களில் மட்டும் இலங்கைக்கு சுமார் 8497 மில்லியன் நட்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 3வது கப்பலின் மூலம் 1318 மில்லியன் ரூபாய் நட்டம், 6வது கப்பலின் மூலம் 1182 மில்லியன் ரூபாய் நட்டம், 9வது கப்பலின் மூலம் 1493 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.